வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்திலிருந்து அணு ஆயுதங்களை ஏந்திச் சென்று குறுகிய தொலைவில் உள்ள இலக்கை தாக்கவல்ல பிருத்வி 2 மற்றும் அக்னி 1 ஏவுகணைகள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டன. அக்னி 1 ஏவுகணை 1000 கிலோ எடையுள்ள ஆயுதங்களை தாங்கிச் சென்று 700 முதல் 900 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை தாக்கும் திறன் படைத்தது என்று பாதுகாப்புத் துறையினர் தெரிவித்தனர். பிரிட்டனுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக இம்மாதம் 25ஆம் தேதி அந்நாட்டின் பிரதமர் திரு கியர் ஸ்டார்மரை சந்தித்து பேச உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். பாதுகாப்பு படையினரின் தீவிர நடவடிக்கையால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதம் பெருமளவு ஒழிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோர் சாய் கூறியுள்ளார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் இன்று சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் சற்று முன்னர் துவங்கியது. விழாவினை சற்று முன்னர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். சித்தர்கள் ஆய்வுக்கோவை என்ற நூலை சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் வெளியிட பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் பெற்றுக்கொண்டார். காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ஜான்குமார், தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சிறப்பு பணி அதிகாரி திருமதி வாசுகி ஜெயராமன், தமிழ் மாமணிகள், தமிழறிஞர்கள், பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். தொடர்ந்து சித்தர்களின் பெருமை குறித்த உரையரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டத்தொடரை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து இன்று காலை ஆலோசனை நடத்தினார். மயிலாடுதுறை சீர்காழி அருகே இன்று காலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அஇஅதிமுக காலத்தில்தான் மாநிலத்தில் புதிய மாவட்டங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டதாக கூறினார்.